அத்தியாயத்தின் 12வது வசனத்தை வாசித்து காட்டுகிறார்கள். முஃமினான ஆண்களுக்கும் முஃமினான பெண்களுக்கும் அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுக்கு பின்னாலும் அல்லாஹ் ஒளியை கொடுப்பான். புஷ்ராக்குமுல் யௌம், இன்றைய தினம் உங்களுக்கான நற்செய்தி சொர்க்கம்தான் என்று சொல்லப்படும். என்ன ஒளி? அல்லாஹ்வுடைய தூதர் விளக்குகிறார்கள். இரவு நேரத்தில் நடுநிசி நேரத்தில் பயணிக்க வேண்டுமானால் வாகனத்திற்கு எப்படி விளக்கு அவசியமோ, வீட்டிற்கு விளக்கு அவசியமோ, தெருவிற்கு விளக்கு அவசியமோ, பாலத்தை கடப்பதற்கு ஒளி அவசியம். என்ன ஒளி? நாம் உலகத்தில் என்ன அமல்கள் செய்தோமோ அந்த அமல்களை ஒளியாக அல்லாஹ் ஆக்குவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் யார் எப்படி அமல் செய்தார்களோ, எவ்வாறு தொழுதார்களோ, நோன்பு பிடித்தார்களோ, தர்மம் கொடுத்தார்களோ அந்த அளவிற்கு ஒளியை அல்லாஹ் அதிகப்படுத்துவான். சில நபர்களுக்கு கல் ஜிபால், மலை அளவிற்கு அல்லாஹ் ஒளியை கொடுப்பான். சீக்கிரமா அவர் தப்பிச்சு எஸ்கேப் ஆயிடுவார். சிலருக்கு பேரிச்ச மரத்தின் அளவு ஒளியை அல்லாஹ் கொடுப்பான். அப்படியே ஒளி அவர்கள் செய்த அமலுக்கு தகுந்தார் ஒன்று குறைந்து கொண்டே வரும். சிலருக்கு விதை அளவிற்கு அல்லாஹ் கொடுப்பான். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சிலருக்கு பெருவிரலின் இபஹாம், இந்த பெருவிரலின் அளவிற்கு அல்லாஹ் ஒளியை கொடுப்பான். பாலத்தை கடக்க வேண்டும்.